நம் இனம் தேவேந்திர இளைஞர்களுக்கு நம் இனத்து தேவேந்திர இளைஞர்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை. ஏன்னா நம்ம இளைஞர்கள் படிக்கும் போக காலேஜ் போகிற பசங்களை கூட இருக்கிற பசங்க தேவையில்லாத ஒரு வன்மை பிரச்சனையை சொல்லி காவலர்கள் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் கால்களையும் கைகளையும் உடைத்து எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்கள் யார் கேட்குறதுக்காகன்ட்டு எங்களிடமே அவங்க வந்து புகார் தெரிவிக்கிறாங்க. இப்போ உள்ள பொய் வழக்குகளை போடுறாங்க. ரெண்டாவது, நம்ம தேவேந்திர உள்ள சமூக தலைவர்களை வந்து இருக்கிற ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டு இவங்க வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணு சொல்லிட்டு என்கவுண்டர் போடுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்ட்டு காக்கி சட்டை யூனிஃபார்ம் இருக்குன்ற ஒரு தைரியத்தில் பெண்கள் நாங்கள் கேட்டாலுமே எங்ககிட்டயே அஜாகரமாக பேசுகிறாங்க. என்ன அதிகாரத்தில் கேட்குறேன்றாங்க. அதிகாரங்கிறது நம்ம வைக்கிற இடத்துல தான் இருக்குது. அதிகாரம் வந்து யார் வேணாலும் பேசலாம். படிச்சிருக்க இளைஞர்களை வந்து வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போய் கால் கை உடைக்கிறதுக்கு எந்த சட்டத்தில் இடம் உண்டு? எந்த சட்டத்திலையுமே இடம் இல்லை. ஆனால் இப்போ உள்ள இளைஞர்கள் தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் தான், தலைவர்கள் தான் எல்லா இடத்துலையும் அரெஸ்ட் ஆகுறாங்க. அதை வந்து நம்மளுடைய கோரிக்கை என்னென்னா, பட்டியல் இனத்தவர்னு சொல்லி நம்மளை தகாத பேசுகிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ரெண்டாவது, நம்மளுடைய இளைஞர்கள் எதற்காக போராடுறாங்க? நம்ம இனத்துக்காக நம்ம இளைஞர்கள் போராடுறாங்க. எந்த இனத்தையும் குறை சொல்லலை. அவங்க இனத்தை அவங்கவுங்க உயர்த்து கொள்கிறாங்க. அதே மாதிரி மறவர் சங்கம் வந்து நம்ம வந்து மறவர் சங்கத்தை எடுத்து எதுவும் போராட்டம் பண்ணலை. ஆனால் நம்மளை அவங்க தரக்குறவா பேசுனதுனால தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டன்ற பேரில் நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். இப்படிக்கு என் பேர் ஜான்சலா மலேசியா.